Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit. வண்டி முடிஞ்ச ஒர்க் முடிஞ்சது எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு டவுட் வந்து இந்த செராமிக் கோட்டிங்லாம் இப்போ பிபிஎஃப்லாம் இல்லை, அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. செராமிக் பிபிஎஃப்க்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செராமிக் கோட்டிங்கன்னா பிபிஎஃப் எப்படி வேலை செய்யணும் அந்த மாதிரி வேலை செய்யணுன்றதை பிரம்மையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் உடைக்கிறது தான் பிபிஎஃப். செராமிக்கும் பிபிஎஃப்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, செராமிக் கோட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் பேஸ் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து கிளாஸஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஷோரூமில் எடுத்தது அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்போ வண்டி பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஷோரூமில் எடுத்தது அதுக்கு எடுக்கும் போது இந்த கிளாஸஸ் இப்போ நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செராமிக் கோட்டிங் கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். தாமரை தண்ணி எப்படி ஒழுங்கி போகுமோ அந்த மாதிரி இருக்கும். செராமிக்கில் இருக்க அட்வான்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீப்னஸ்ன்னு சொல்லுவோம். வண்டி வந்து என்ன டஸ்ட் ஆனாலும் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா செராமிக் இல்லாத வண்டிக்கு வந்து ஒரு ரஃப்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து அந்த ரஃப்னஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து மெயினாகவே வந்து பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த போர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் கோட்டிங் போயிட்டு அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் கொடுக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸ் போது உங்களுக்கு டஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியில் இருக்க டஸ்ட்டோட இதில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எடுத்து நீங்கள் ஒரு வைப் பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்லாம் வந்து எந்த ஸ்க்ராச்சஸோ இதுவும் இல்லாமல் உங்களுக்கு போயிடும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் என்ன? செராமிக்கோட காஸ்ட் வந்து செராமிக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிக்காக வந்து 5,000 ஒரு பேக்கேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7,000 ஒரு பேக்கேஜ் பண்ணிடுறோம். 5,000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years வாரண்டி கவர் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து வாரண்டின்னு சொல்ல மாட்டோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். செராமிக் பொறுத்த வரைக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஏன்னா லிக்விட் பேஸ்ட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால அது வந்து அது தானாக கரையக்கூடிய ப்ராடக்ட் தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து நாங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த 3 years வந்து இந்த வண்டி நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்க முடியும். அடுத்த பேக்கேஜில் வந்து 7,000 வந்து 5 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 5 years இந்த வண்டி எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்கணும். 7 yearsக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டாப் அப் பண்ணிக்கிறது? ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுறது 6 months ஒன்ஸ் வந்து ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டும் ஃப்ரீயாக பண்ணிடுறோம் நாங்கள். ஸோ இது வந்து 5,000 பேக்குக்கும் இது அப்ளிகபிள் ஆகும், 7,000 ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி. ஓகே சார், இப்போ வந்து பிபிஎஃப் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ன்றது வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம். பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபில்மால வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி மேலே ஒரு லேமினேஷன் அப்ளை பண்ணுறது வந்து கண்டிப்பாக தெரியும். ஆனால் செராமிக்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுவுமே தெரியாது, அதே வந்து இப்படி இருக்கும், புது வண்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது லேமினேஷன் ஷீட் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டியில் ஆகிற இப்போ வீட்டில் நிற்கிறீங்க, பசங்க யாரும் ஏறி விட்டுறாங்க, இல்லை நம்மளே உட்கார்ந்து நம்ம பெல்ட் வந்து போய் தேய்கிறது, அதனால வர ஸ்கிராச்சஸ்லாம் வந்து இதை வாங்கிட்டு செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதுவே வந்து வெயிலில் விட்டாலோ இல்லை வாயிங் ரேட்டில் இருக்க தண்ணி ஊற்றினாலோ அது ஹீல் ஆகிடும். ஓகே, இப்போ செராமிக் கோட்டிங்ல கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, அதை பற்றி? அதுதான், அது வந்து ஒரு பியூரான ஒரு மித்து. ஒரு கட்டத்தில் வந்து இந்த செராமிக் கோட்டிங்லாம் வந்து புஷ் பண்ணுறதுக்காக ஒரு சில கம்பெனிஸ் வந்து அது பண்ண வேலைகள். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல மட்டும்தான் ஒரு செல்ஃபி இருக்கு, செராமிக்ல கிடையாது. ஸோ செராமிக்ல கிடையாது, பிபிஎஃப்ல மட்டும்தான் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நான் புது பைக் வாங்கி எடுத்துகிட்டு வந்து அப்படியே விட்டாலும் நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக. எனக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 day டைம் தான். நீங்கள் என்னைக்கு விட்டால் புது வண்டிக்கு மட்டும் பண்ணணும் கிடையாது, பழைய வண்டிகளுக்கும் பண்ணலாம். இல்லை நான் வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு டிடிஎஸ் 250 வச்சுருக்காங்களோ இல்லை ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்காங்களோ அவங்களாம் கூட பண்ணலாம்.
என்னன்னா வண்டி மேலே பேசுறது தான் போதும், நம்ம யார் இருந்தாலும் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே நிறைய இடத்துல நான் கேட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பிபிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து டிபிஹெச் டிபியூன்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்போ இதுல லோக்கல்ல இருக்கிற டிபிஹெச் ப்ராடக்ட்ஸ் சார் டிபியூ ப்ராடக்ட்ஸ் டிபிஹெச் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கும். அது வந்து லாங்கிவிட்டி கிடைக்கும், ஆன்டி எல்லோயிங்லாம் இருக்கும். உங்களுக்கு லோக்கல்ல அந்த டிபியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து போயிடும். 5000 ரூபாய்க்குலாம் பண்றதுனால சைனால இருந்து தான் எடுத்துட்டு வராங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ செராமிக்கே வந்து எங்களோட ஃப்ரான்ச்சைசி எங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான். இது வெளில போனால் கிடைக்காது. அதே மாதிரி இந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு வெளில போனாலும் கிடைக்காது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பண்ணுறது செராமிக் பண்ணுறது? இப்போ வந்து அதிகமாக நாங்கள் பண்ணுறது வந்து பிபிஎஃப் செராமிக் வந்து பைக்ஸ்க்கு நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பைக் என்ஜிசியர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய வந்து பைக்கை பாதுகாக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பைக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காருக்கு பண்ணிட்டு இருக்கோம் செராமிக் கோட்டிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து பிபிஎஃப் பண்ணிட்டு இருக்க மீடியா இருக்கு. ஸோ எல்லாமே பண்ணலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஓகே சார். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ என் வீடியோ பார்த்து யாரா வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆஃபர் ஆஃபர் நல்ல கேள்வி. இப்போ தாராளமாக பண்ணி தரலாம். நான் இந்த ப்ரொமோஷன்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவங்ககிட்ட சும்மா கேட்குறேன். ஓகே சொல்லுங்க. இன்கேஸ் நம்ம வீடியோ பார்த்து யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணி தரலாம். உங்களுக்கு என்ன பேக்கேஜில் பண்ணி பேச பண்ணி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ கைஸ். இதுதான் கைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு ஏஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் பிராண்ட், கம்பெனியோட ஓன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வர வச்சு பண்ணி தரீங்க. ஓகே ஓகே. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார் சாண்டல் ஏர் ஃப்ரெஷ்னஸ். ஸோ காரோட ஏர் ஃப்ரெஷ்னஸ் எல்லாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம பைக் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது எது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. நான் இவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நாம் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ வண்டி வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அந்த வீடியோவை வந்து அவங்க வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீடியோ வந்து பக்காவாக வந்து எடுத்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரேக்ஸ் எல்லாம் வண்டி வாட்டர் ஷூட்டு அவங்க எல்லாம் பண்ணாங்களே, அதனால் கொஞ்சம் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த தண்ணி உள்ளே போனதுனால ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. மற்றபடியெல்லாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மள மாதிரியே ஒரு அட்வென்ச்சர் வந்து அதே மாதிரி நம்ம வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ என்ன பேர் வைக்கலான்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, என்னுடைய டவுட்ஸும் வந்து கிளியராக இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்ஸும் வந்து கிளியராக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆஃபர்ஸ் வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக் பிபிஎஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து பண்ணோன்னாக்கா தாராளமாக நீங்கள் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் வெள்ளூர் சுற்றி இருக்கிறவங்க. ஸோ இன்கேஸ் வெளியே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஷாப்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 9H ஹார்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோட்டிங்கு. ஸோ அந்த காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% வந்து எனக்கு ஒர்த்தம் தான் தோணுது மக்களே.
பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுத்து நம்மளுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ நாம் வந்து நினச்சது வந்து வேறு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸும் வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி டு வித் CarzSpa. ஸோ உங்களுடைய கேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லாருக்கும் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, நல்ல ஒரு ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ டவுட்டுனாலும் கால் பண்ணி கேளுங்க. எனக்கு மனசார தோணுன விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனோ இதுவெல்லாம் கிடையாது. ஸோ 100% என்னுடைய ஜென்யூனான ஒரு ஸோ நான் காசு கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் வந்து போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்லாம் வந்து கிடையவே கிடையாது. 100% வந்து பார்த்திங்கனாக்கா என்னுடைய ஓன் ரிவ்யூ தான் இது. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணான்னா ஓகே, மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பிபிஎஃப்க்கும் செராமிக்குக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கைஸ் நான் மெயினாக வந்து சொல்ல விரும்பினது. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் நோபி விலாக்ஸ், வேலூர் மாநகராட்சி. தங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் வருக 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 வருக.